கசாலி டிகோட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, இதில் உண்மையிலேயே நேற்று ஆக்சுவலாக நானும் ஒரு சுஃபியான் அவர்களும் பேசியிருந்தோம். இதில் வந்து இந்த மாதிரி அவர் சோனம் வாங்சுக்கர்கள் அவரை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் வந்து சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவரை பற்றி பேசணும். அது வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லா இடங்களும் ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத முக்கியமான செய்தி. அது எப்படி பரவியிருக்கு அப்படின்னா, நேத்து நான் வந்து அங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கேன். ஏன்னா நான் வந்து கோர்ட்ல என்னோட ஆஃபீஸு விஷயமா முன்னாடியும் பேசியிருந்தேன். அங்க வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கும்போதே, கேஸ் ஆவுது, டேஸ் ஆவுதுன்னு சொல்லி அவங்க வந்து ஆஃபீஸ வந்து இடிச்சாய்ங்க. ஓகே. அந்த இடிச்ச விவகாரத்த வந்து போலீஸ்ல அங்க கம்ப்ளைண்ட் குடுத்தேன். கம்ப்ளைண்ட் எடுத்துக்கறல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ இங்க குடுத்தேன். அது ஒரு பக்கம். அது கேஸ் குடுத்தேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தேன். அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹியரிங் நேத்து வந்து ஹியரிங் இருந்துச்சு. ஸோ ஹியரிங் போய் பார்த்தேன். அங்க போகும்போது, அங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய கூட்டம். ஸ்டூடண்ட்ஸுக்கு அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட்டாவும், பிஜேபி ஆளும் பிஜேபி வெறுமனே மொத்த கட்சிக்கு எதிராவும் இல்ல. இந்த தர்மேந்திர பிரதான் அப்படின்னு ஒருத்தருக்கு எதிராகவும் போட்ட கோஷம் இது எல்லாத்தையும் பார்த்தோம். இது சம்பந்தமா ஃபுல்லா பேச போறோம். இதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து என்ன ரியாக்ஷன், தமிழ்நாட்டோட அரசுல இருந்து என்ன ரியாக்ஷன், எதிர்க்கட்சியில இருந்து என்ன ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்க்க போறோம். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், பெல் பட்டன், ஹைப் பட்டன் இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தருங்கள். நன்றி. சரி, இப்போ வந்து நம்பர் 1 இதோட பேஸ் வந்து ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து, யூடியூப்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து எது எடுத்தாலும் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்து சோனம் வாங்சுக் அப்படின்னா தெரியாத ஆட்கள் கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து இவர் அபிஜித் தீப்கே அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி தெரியாத ஆட்கள் கிடையாது. ஸோ எல்லாமே எல்லாருக்கும் இப்போ தெரியும். அங்கே வந்து ஜந்தர் மந்தர் அப்படின்ற டெல்லியில் இடத்துல பெரிய கூட்டம் கூடினாங்க. அது அப்புறம் முதல்ல வந்து இவங்க தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே ஒரு அபிஜித் தீப்கே வந்து அமெரிக்காலேருந்து வந்து இறங்கும் போதே ஒரு இந்த சட்ட புத்தகத்தை கையில் கொண்டு வந்தார். அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய ஏதோ மேல் இடத்துல பெரிய ஒரு இது போல இருக்குது. அதெல்லாம் வரல. ஆனாலும் அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டிமாண்ட் என்ன, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். ஏன் ரிசைன் பண்ணணும்? நீட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பூரா லீக் ஆகுது. அது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வந்து பல லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு 1000 பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 25 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா 1000 பேருக்கு அப்போ எத்தனை கோடி, எத்தனை நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடிக்கு வந்து ஊழல் நடக்குது இந்த நீட்ல. இந்த நீட்டுங்கிறது வந்து ஒரு கேடுகட்ட அந்த விஷயத்த வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது காங்கிரஸ். அதை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு கேவலம் ரொம்ப மோசமா இந்த மக்களுக்கு எதிராக நடத்துக்கிறது வந்து பிஜேபி. ஓகே. பிஜேபி எப்படி பார்த்தாலும் என்னத்தை பண்ணாலும் வந்து பெரிய கல்லை முழுங்கிட்டு செரிக்க முடியாமல் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க. வாயை திறந்து பேசுறது இல்லை. இவ்வளோ ஒரு கேடுகட்ட கேவலமான ஆட்சி. மணிப்பூர் பாருங்க இன்னும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுறதுல ஒன்றும் இல்லை. ஆனால் பெருசாக வந்து அப்படியே இது வந்து நம்ம டெல்லி கோர்ட் வந்து ஒரு இது உத்தரவு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, எதுக்கு நம்ம இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உண்ணாவிரதம் தாங்க அப்படி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லடாக்ல இருந்த ஒரு 3 இடியட்ஸ் அது சம்பந்தப்பட்ட அதாவது 3 இடியட்ஸுக்கு முன்னுதாரணமாக இருந்த இவரோட வாழ்க்கையை வச்சது 3 இடியட்ஸ் அமீர்கான் கேரக்டர். அதை அப்படியே தழுவிங்க எடுத்த விஜய் நடித்த நண்பன் அந்த கேரக்டருக்கு மூல காரணம் வருதான். அவர் வந்து இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து இதில் உண்ணாவிரத்தில் இருந்தா வாட்டுக்கு போகுது கிட்டத்தட்ட ஒரு 18-19 நாள் ஆச்சுன்னா 9 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு. அப்போ ரியலாகவே அவர் வந்து மக்களுக்கு இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இறங்கி பண்ணார். இது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே ஒரு மூதேவி, ஒரு கிழட்டு மூதேவி ஒன்று வந்து உண்ணாவிரதம் இருந்துச்சு. எதுக்கு தெரியுங்களா? இது காங்கிரஸ்ல ஊழல் இருக்கு உண்ணாவிரதம் இருந்துச்சு. அந்த கிழட்டு மூதேவி வந்து அண்ணா ஹசாரேன்னு பேரு. அந்த கிழட்டு மூதேவி உண்ணாவிரதம் இருந்து அப்போ கூட வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 3-4 பேர், இந்த பக்கம் வந்து அமித்ஷா, இவர் மோடி,
அப்புறம் வந்து இன்னொரு யோகா பண்ணுறேன்னு சொல்லி டெகால்ட்டி பண்ணுவார் அந்த ஆள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்தாங்க. காங்கிரஸ் வந்து தூக்கி போட்டு மோடி வந்து பிரைம் மினிஸ்டர், அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லிக்கு முதலமைச்சர், அதுக்கப்புறம் கிரண்பேடி வந்து பாண்டிச்சேரிக்கும் இங்கேருந்து ஒரு முக்கியமான கவர்னர்னு அப்படி ராம்தேவ் பாபா ராம்தேவ் வந்து ஒரு 5000 கோடி 10,000 கோடி பெருமானம் உள்ள கம்பெனிக்கு முதலாளி அப்படின்னு பெருசா ஆளாளுக்கு வந்து அப்படியே எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்றாங்க. அந்த அளவுக்கு இப்படி அந்த மூதேவி வந்து அதுக்கப்புறம் வந்து கண்ணை திறக்கவே இல்லை. அது செத்து தொலைவும் இல்லை. அந்த என்ன சொல்றது, அண்ணா ஹசாரே அது பார்த்தா இங்க வந்து ஆனந்த விடன்ல போடுறாங்க. இப்ப இன்னொரு காந்தி வந்துட்டார் அப்படின்னு பயங்கரமா ஆச்சா ஊச்சன்னு எல்லாம் பிளான் பண்ணி மக்கள் மத்தியில் அப்படி நெரேட்டிவ் செட் பண்ணி இப்போ காங்கிரஸ்னா ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம்னா ஊழல், கடைசியில் பார்த்தா 2G ஸ்பெக்ட்ரம் ஒன்றும் இல்லை, அப்படியே முடிஞ்சு போச்சு. அப்போ ஊழல் ஊழல் சொல்லி சொல்லி காங்கிரஸ் கூட வந்து அவங்க வந்து எப்படின்னா கூட்டணியா இருந்தாலும் வந்து கேவலப்படுத்தி அவங்க உள்ள பிடிச்சி போட்டு இவ்வளவு கேவலமானதான். காங்கிரஸ் மாதிரி ஒரு கேவலமான கட்சி இங்க எதுவும் கிடையாது. ராகுல் காந்தி மாதிரி வந்து ஒரு கேடு வந்து இந்தியாவுக்கு கிடையாது. உண்மையிலேயே ராகுல் காந்தி உண்மையிலேயே காங்கிரஸ் சரி இந்தியாவுக்கு சரி ஒரு கேடு. பேசாம வந்து எனக்கு பதவி வேணா ரிசைன் பண்ணி எங்கேயாவது காடு கரைக்கு போய் பேச போயிடலாம், எங்கேயாவது மலங்காட்டுக்கு இங்கே போய் தொலைஞ்சிடலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கு. ஏன்னா இதை ராகுல் காந்தி ஏன் பேசுறேன்னா, நாட்டை வந்து நல்ல விதமா வழிபடுத்துறதுக்கு தலைவன் வந்து நல்ல விதமா வழிகாட்டணும். அதை விட்டு போட்டு இப்போ என்ன பண்றான்னா, இந்த மாதிரி இந்த பிரச்சனை இங்கே ஓடிட்டு இருக்கு, அங்க இருந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இந்த பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்கு, ஓகே இது வந்து நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ஆதரவு பண்றேன், இவன் வந்து பிஜேபி பண்றது தப்பு, அவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டு உட்காந்துக்கிறாரு. ஏன் நான் வந்து ரொம்ப தூரத்துல வந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் இருக்காரு, 2000 கிலோமீட்டர் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்காரு, இல்லை கர்நாடகாவில் முக்கியமானதில் அங்கே இருக்காரு, அதனால வந்து உடனே போக முடியல அப்படியா? என்ன இருந்தாலும் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி சொந்த ஃப்ளைட் இல்லையா, ஃப்ளைட்டில் போக முடியாதா? இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்திய அளவில். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா, இது வந்து நேற்று முந்தா நாள் என்ன நடந்துச்சு, பார்லிமெண்ட்டை வந்து முற்றுகையிட போகிறேன்னு சொல்லியிருப்பாருன்னா ஒன்றும் பண்ண முடியாமல் தடியடி கண்ணீர் போய் கொண்டு அதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பேச்சு இல்லாத போலீஸ்காரங்க வந்து பேச்சு போட்டுருப்பாங்கல்ல, பேச்சு இல்லாத அந்த உடை அணிந்த அது உண்மையிலேயே போலீஸ்காரங்களா ரவுடி கூட்டமா அல்லது அரேஞ்ச் பண்ண கூட்டமான்னு தெரில, அவங்க இளைஞர்கள் வந்து அந்த அடி அடிச்சாங்க. இளைஞர் வந்து வெறி பிடிச்சி நிற்கிறாங்க. அப்புறம் வந்து நேற்று நான் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக, ஒன்றிய ஆளுங்கட்சிக்கு, தமிழ்நாட்டில் இல்லை ஒன்றிய ஆளுங்கட்சிக்கு எதிராக பண்ணுறாங்க. என்ன ஒரு கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்ன, தர்மேந்திர பிரதான் ஒரு அமைச்சர், அந்த அமைச்சருக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பேப்பர் இது லீக் ஆகுது, இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. 17 லட்சம் பேருக்கு மேலே வந்து சிபிஎஸ்சி அவங்க எழுதக்கூடிய பேப்பர்லாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அவங்க எழுத பூரா வேஸ்ட் ஆகி எத்தனை பேர் மன உளைச்சல், எவ்வளோ பிரச்சனை, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இதாக பேரண்டாக இருக்கட்டும், எவ்வளோ படி எதிர்காலம், இதெல்லாம் வந்து அவ்வளோ படி எதிர்காலம் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரணமாக தெரியுது. நீங்கள் ரிசைன் பண்ண மாட்டீங்க. என்ன ஆயுதுன்னா, இவர் ரிசைன் பண்ணிட்டா அடுத்து வந்து மோடி வந்து ரிசைன் பண்ண கேட்பாங்களே அப்படின்னு பயம். அந்த பயம் இருக்கு இல்லையா, இதுதான் இன்னைக்கு இளைஞர்களோட சக்தி. இந்த இப்போ தமிழ்நாட்டு இளைஞர் சக்தி வந்திருக்கு. உண்மையிலே இந்த இளைஞர் சக்தியெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து விஜய்க்கு எதிரான ஆள் இல்லை, யாருக்கும் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவான ஆள் இல்லை. ஆனால் இங்க இருக்கிற இளைஞர் சக்தி வந்து ரீல்ஸ் இளைஞர் சக்தி. ஓகே, இது ஆனால் அங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதில் இருக்கக்கூடிய இளைஞர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறிவாளிகள், ஒரு என்ன சொல்றது, ஒரு கனவுகளோட நம்ம இந்தியாவை எப்படியெல்லாம் அழைச்சு கொண்டு போகணும் அப்படின்னு கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள். அந்த கனவு இங்கே யாராருக்கு இருக்கு? ஓகே, அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பெருசெல்லாம் பேச வேண்டாம். நீங்கள் புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ இது மற்ற ஆட்கள் எடுத்துக்கேன், எதை இடத்துல ஒன்றும் இல்லை. வாட்டுக்கு இன்னும் அங்கே நடந்த அந்த ஸ்டாம்பீடுக்கு வந்து நான் காரணம் இல்லை, அவங்க தான் காரணம் சொல்லி சொல்லி இன்னும் ஓடிட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் தான் தவறு நடந்தால் அந்த தவறை ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் மிகப்பெரிய தலைவன். ஓகே, அது இல்லை. ஓகே, அதனால இன்னைக்கு நம்ம எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் நடத்தட்டும். இப்போதான் இன்னும் ஒரு 6 மாதம் முடியலைன்னு சொல்லியிருக்காங்களா, முடியட்டும். ஓகே, இப்போ அங்கே நடந்ததில்லை. இன்னைக்கு நான் வந்து அங்கே கோர்ட்டு போயிருக்கும்போது பெரிய ஓரளவு பெரிய ரொம்ப பெருசாக ஒரு கூட்டம் கோஷம் போடுறாங்க. இது வர்ற மக்கள்லாம் பார்க்குறாங்க. நான் வந்து என்னன்னா ஒரு சாதாரண ஒரு மீடியா ஆளா, நம்ம வந்து ஒரு கசாலி டிகோட் யூடியூப் சம்மந்தப்பட்ட ஒரு மீடியா ஆளா நான் வந்து இப்போ அதை கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே அந்த 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 பக்கம் போய் அப்படியே அங்கே நிறுத்து பார்க்குறேன். போலீஸ்காரங்களுக்குள்ள அங்கே வந்து தனியாக நிற்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள வந்து ஆமாம்மா இது இப்படியே பண்ணிட்டது என்ன அர்த்தம், எப்படியும் வந்து இந்த ஆட்சி மாற்றம் வரத்தான் செய்யணும், அவங்க மோடி சரியில்லை அப்படின்னு சில குரல் வந்து அங்கிட்டு காது இருக்குது.
பொதுமக்கள் வந்து அந்த வெளியில டீ கடை இருக்கு, அந்த சைடில் அங்கிட்டு பார்த்தோம்னா டீ கடையில் அங்கிட்டு வந்து பொதுமக்கள் வந்து இவங்களை வந்து எப்படித்தான் பண்றது, நீங்க வந்து இந்த மாதிரி என்னது இந்த இவிஎம் இருக்கு இல்லையா, அதாவது ஓட்டு போடுற எந்திரம், ஓகே, வாக்கு எந்திரம், அந்த வாக்கு எந்திரத்தில் எல்லாத்தையும் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி கோல்மால் பண்ணி தானே ஜெயிச்சு வர்றாங்க. இவங்களை வேற என்ன பண்றது? இளைஞர்கள் இப்படி இந்த மாதிரி இறங்கினா மட்டும்தான் மொத்த நாடும் வந்து அப்படியே ஒரு மாதிரி அஜிடேட் ஆகும். இப்போ சாதாரணமாக 20-30,000 பேர் வந்து கிளம்பி வந்ததுக்கே பார்லிமெண்ட்டையும் ஜனாதிபதி மாறிலையும் வந்து பெரிய கேட்டெல்லாம் இழுத்து மூடினாங்கல்ல. அது மாதிரி மொத்த இந்தியாலையும் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சரியில்லை, ஒன்று திருந்துங்க அல்லது ஓட ஓட விரட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வந்து இப்போ இருக்கு. என்ன சொன்ன கோஷம் கடைசி என்ன வந்துருச்சு? மோடி நீ விலகிரு. தர்மேந்திர பிரதான விளக்குங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று மோடி நீ சரியில்லை, நீ விலகிரு விலகிரு அப்படின்னு. இப்போ மோடியை விலகிரு, தர்மேந்திர பிரதான் சரியில்லை, அப்போ நீங்கள் திருந்தணும். இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க இந்த கொள்ளைகள் இருக்கு இல்லையா, இவன் அடிச்சிருக்க கொள்ளை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த கொள்ளைக்கு எல்லாத்துக்கும் இனி பதில் சொல்லியே தீரணும். இந்த இளைஞர்கள், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புதுசா திடீர்னு வந்து இந்திய அளவுல வந்து அவங்க ஆட்சிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கலேன், இவங்களுடைய முகமூடி பூரா வந்து கிழித்தெறியப்படும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வெளியில வந்து போன்ல இருந்து நமக்கு வரக்கூடிய, போன்ல பேசும்போதும் நமக்கு சில ஆட்கள் இங்கெல்லாம் மீட் பண்ணும்போது வரக்கூடிய தகவல்கள் வந்து எதிர்கால இந்தியாவை பத்தி ஒரு என்ன சொல்றது, ஒரு பயமா இருக்கு. பிஜேபி வந்து வெளியேற்றவே முடியாதோ, இவிஎம்ல கை வச்சு மொத்தத்துக்கு, இவிஎம்னா என்ன, வாக்கு எந்திரம், அப்புறம் அதுக்கு வந்து முக்கியமாக உட்காந்துருக்கிறது வாக்கு திருடன் ஞானேஷ்குமார், அவன் வந்து சாகிற வரைக்கும் அவனை வந்து கைது பண்ணவே முடியாது, மேலே வந்து கேஸ் போட முடியாது அப்படின்னு ஒரு இதை சரத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆட்சி மாறிச்சு அப்படின்னா தூக்கி போட்டு ஒரு வழி கழுதிங்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் இப்போ இளைஞர்களின் சக்தி. அங்கே அடித்த இளைஞர்கள், அங்கே வந்து டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நேற்று முந்தா நாள் வந்து அடித்த அடி, அந்த இது ஓட ஓட விரட்டிருக்காங்க. அதில் வந்து பயங்கர இளைஞர்கள் வந்து வெறி கொண்டு நிற்கிறாங்க. டேய், எங்களுக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு தரலை, ஒன்றும் தரல, இருக்கிற காசை பூரா சொத்தை பூரா எடுத்து எங்கேயோ சைஃபன் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க, எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, ஒழுங்காக சாப்பாடு இல்லை, ஒன்று வந்து மதத்தையே காமிச்சு எவ்வளோ நாள் எத்தனை நாள் ஏமாத்துவீங்க அப்படின்னு எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து ரீல்ஸ் மோகத்தில் ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. வடநாட்டு இளைஞர்கள் வந்து எங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு எதிராக பயங்கரமாக திரண்டிருக்காங்க. இனி வந்து இவிஎம் மேலே இந்த இளைஞர்கள் என்ன செய்ய போறாங்க? இவிஎம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்னாங்கன்னா ஒட்டு மொத்தமாக கோடிக்கணக்கான பேர் வந்து அங்கங்கே பிரச்சனை, புரட்சி போராட்டம் வந்துச்சுன்னா இந்தியா, அது வந்து ரொம்ப யோக்கிய சிகாமணி இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அங்கே வந்து என்ன சொல்ல போகுது? என்ன 2-3 சின்ன சின்ன வழக்குகளை பார்த்தா பிஜேபிக்கு எதிரான இருக்கிற மாதிரியே சந்திரசூட்டு மாதிரி ஆட்கள்லாம் இப்படியே ஒரு 2-3 சின்ன சின்ன வழக்குகள்லாம் பிஜேபி தப்பு, பிஜேபி வந்து ஃபைன் போடுறேன், இதை போடுறேன் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது. ஆஹா வந்துட்டாரியா சூப்பர் அப்படின்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான வழக்கில் வந்து பிஜேபிக்கு ஆதரவு பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு மோடி வருவார், இங்கே வருவாங்க, ரிட்டையர்ட் ஆனவுடனே வேற வேற பதவி கொடுப்பாங்க. இதே வேலை இவங்களெல்லாம் வந்து என்ன பண்றது? இதைத்தான் கரெக்டாக அடிச்சாங்க. இந்த உச்சநீதிமன்றத்துக்கு வந்தாச்சுன்னா நீ உச்சா போக கூட வந்து வேற எந்த கட்சிக்கும் போயிடக்கூடாது, நீ கரெக்டாக முடிக்கிற போயிட, உன் பாட்டுக்கும் வேலையை பார்த்து போயிட்டே இருக்க அப்படின்னு, அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் வந்து கட்சி மாறுறாங்களே. இன்னைக்கு பாருங்க, இங்கே தமிழ்நாட்டில் பாருங்க வந்து தூய சக்தி தீய சக்தி அப்படின்னாங்க. ஏன் இந்த அங்கே பூரா வந்து இந்த தூய சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கிற கொள்ளையடிச்சவங்க பூராத்தையும் எல்லாத்தையும் கொண்டு தன்னோட இதில் சேர்க்குறாங்களே, இது எந்த வகையில் சேர்த்தி? அப்போ நீங்கள் பேசுகிற பூரா வந்து எல்லாரும் ஒவ்வொன்று கேட்டு தலையாட்டே இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஏன்னா திமுக வந்து அவ்வளோ அராஜகம் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு நானே வந்து சாட்சி, அடிபட்டிருக்கேன். திமுகவோட சட்டம் ஒழுங்கு அராஜகத்தில் கேவலமான நடத்தையில் நீங்கள் வந்து ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா இதை மாற்றமா? அப்போ என்ன பண்ணணும்? நீ வந்து கொஞ்சமாவது நேர்மை இருக்க வேணாம்? உங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்தாங்களே இவிஎம்ல வந்து தெரியாது, நீ வந்து முதலமைச்சர் தானே, நீங்க எல்லாம் மினிஸ்டர்ஸ் தானே, நீங்க எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதான் இப்போ இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து திருந்தணும். ஆனால் திருந்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து கோர்ட்டுக்கு வெளியில் அங்கே வந்து இருந்து இளைஞர்கள் ஒரு சிலர் பேசும்போது காதில் கேட்டது உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எதிர்கால இந்தியா பிஜேபி கையில் சிக்கி நசுங்கி நாசமாக போகாது, ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு.
ஸோ அடுத்த ஒரு காரணம் சந்திப்போம். நன்றி.